வணக்கம். தங்களை யெகோவா சாட்சிகள் என்று அழைக்கும் ஒரு குழுவை பற்றிய தொடரில் இது 2ஆம் பாகம். இந்த குழு கிறிஸ்தவ வீடுகளுக்கு சென்று கிறிஸ்தவ நம்பிக்கைகளை தாக்குவது அவர்களது பழக்கம். இந்த வெளியீட்டிலே யெகோவா சாட்சிகள் திருத்துவத்தை குறித்து என்ன நம்புகிறார்கள், அதை தவிர திருத்துவத்தை குறித்து சில தவறான நம்பிக்கைகள், வேதம் திருத்துவத்தை குறித்து என்ன கற்றுக் கொடுக்கிறது, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு சான்றுகள், பரிசுத்த ஆவி தேவன் என்பதற்கு சான்றுகள், யெகோவா சாட்சிகள் பிரகாரம் இயேசு கிறிஸ்து யார், யெகோவா சாட்சிகள் பிரகாரம் பரிசுத்த ஆவி யார், இதற்கு அவர்கள் கொடுக்கும் சான்றுகள், இந்த சான்றுகளுக்கு வேதத்திலிருந்து பதில், அவர்களுடைய வித்தியாசமான வேதாகமம், இந்த எல்லா காரியத்தையும் இந்த வெளியீட்டிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த தலைப்புகளுக்கு செல்வதற்கு முன்பாக கடந்த வெளியீட்டில் நாம் பார்த்த காரியங்களின் சுருக்கத்தை நாம் பார்ப்போம். 1. தேவன் அவர்களிடம் பேசும் முறை. கிறிஸ்தவர்கள் நம்புகிறது என்னவென்றால், தேவன் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார், அதன் மூலம் யாவரோடும் பேசுகிறார். இது யெகோவா சாட்சிகளின் நம்பிக்கை அல்ல. வேதாகமம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்களுடைய மூப்பர்களால் தான் அந்த வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த மூப்பர்கள் பத்திரிகைகள் மூலமாக மற்ற மக்களிடம் பேசுகிறார்கள். அவர்கள் தனியாக வேதத்தை மட்டுமே படிப்பது, அதை செய்யக்கூடாது என்று அவர்கள் போதிக்கிறார்கள். இதை அவர்களுடைய பத்திரிகைகளில் நாம் பார்க்கலாம். பத்திரிகைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றும் பார்க்கலாம். மீண்டும் அவர்கள் எகிப்தில் உள்ள பிரமிட் தேவனுக்கு ஸ்தம்பம், தேவனுக்கு பலிபீடம் என்றும் கற்றுக் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் பிளியாரிஸ் என்ற நட்சத்திர கூட்டத்தில் ஒரு நட்சத்திரத்தில் வாழ்கிறார் என்றும் கற்றுக் கொடுத்தார்கள். மீண்டும் மிக முக்கியமாக கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து தவறான தேதிகள் கொடுத்தார்கள். அதை மாற்றிக்கொண்டே வந்தார்கள். அது மாத்திரமல்ல, எந்த தலைமுறை இந்த உலகத்தின் முடிவை காணும், இந்த தேதியும் மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். இந்த வெளியீட்டின் முதலான காரியத்துக்கு திரும்புவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் குறித்து யெகோவா சாட்சிகள் நம்புகிறது என்ன? In their book Worship the Only True God, உண்மையான ஒரே கடவுளை வணங்குங்கள் என்ற புத்தகத்தில், There is actually to us one God the Father, that one God is Jehovah, the creator of all things. எங்களுக்கு ஒரே தேவன் உண்டு, அவர் பெயர் யெகோவா, அவர் சகலத்தையும் படைத்தார் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்தவ நம்பிக்கை என்னவென்றால், தேவன் ஒருவர்தான், அவர் திரியேக தேவனாய் இருக்கிறார். அடுத்த காரியத்துக்கு செல்வோம். What about Jesus? யெகோவா சாட்சிகள் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய புத்தகம் New Heavens and a New Earth என்ற புத்தகத்தில், It proves that Michael the Archangel is no other than the only begotten Son of God, now Jesus Christ. பிரதான தூதனாகிய மிகாவேல் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. இது கிறிஸ்தவ நம்பிக்கை அல்ல, இது யெகோவா சாட்சிகளின் நம்பிக்கை. அவர்கள் நம்பிக்கை பிரகாரம் இயேசு ஒரு பிரதான தூதன் மட்டுமே. சரி, அவர்கள் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர்களுடைய வெப்சைட்டில் இப்படி எழுதியிருக்கிறது, God's Holy Spirit is not a God, not a member of a Trinity, it is God's active force. கடவுளின் பரிசுத்த ஆவியானவர் ஒரு கடவுள் அல்ல, ஒரு திருத்துவத்தின் உறுப்பினர் அல்ல, இது கடவுளின் சக்தி. பரிசுத்த ஆவி ஒரு ஆழ்தன்மை இல்லாத சக்தி. இதுவும் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை அல்ல. யெகோவா சாட்சிகள் நம்புகிறதை நாம் கேட்டோம். ஆழமாக அவர்கள் கொடுக்கும் சான்றுகளையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக திருத்துவம் என்றால் என்ன என்று பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் திரியேக தேவனை வழிபடுகிறார்கள். இதை விரிவாக காணப்போகிறோம். அதற்கு முன்பாக திருத்துவத்தை குறித்த 3 பொதுவான எதிர்ப்புகளை நாம் பார்ப்போம். இந்த எதிர்ப்புகளை 3 கூட்டங்களில் பிரிக்கலாம். முதல் கூட்டம், இந்த மக்கள் கிறிஸ்தவர்கள் 3 தேவர்களை வணங்குகிறார்கள் என்று நம்புகிறார்கள். உதாரணமாக இஸ்லாமியர் Quran Surah 5:116. And when Allah will say, O Jesus, son of Mary, did you say to the people, take me and my mother as deities besides Allah? இயேசுவே, மரியாளின் குமாரனே, மக்களிடம் என்னையும் என் தாயையும் அல்லாவோடு சேர்த்து
தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களா? இஸ்லாமியர்கள் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் கடவுள், இயேசு, அன்னை மரியாள் என்று 3 தேவர்களை வணங்குகிறார்கள் என்று தவறாக நினைக்கிறார்கள். இந்த நம்பிக்கை வேதாகமத்தில் எங்குமே இல்லை. அடுத்த குழு, 2ஆம் குழு, பலதரப்பட்ட மக்கள் இந்த குழுவில் காணலாம். உதாரணமாக மோடல் மொனார்கியன்ஸ், ஒன்னஸ் பென்டிகாஸ்டல்ஸ், ஜீசஸ் ஒன்லி மூமெண்ட், செபேலியன்ஸ் போன்றவர்கள் இந்த குழுவில் இருக்கிறார்கள். இவர்களுள் சிறிய வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் நம்பிக்கை இப்படிதான். கிறிஸ்தவர்கள் நம்புகிற தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எல்லாம் ஒரே நபருக்கு கொடுக்கப்பட்ட 3 பெயர்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், சில இடங்களில் பிதா வெளிப்படுகிறார், சில இடங்களில் அவர் குமாரனாக வெளிப்படுகிறார், சில இடங்களில் அவர் பரிசுத்த ஆவியாக வெளிப்படுகிறார். இது தவறான போதனை. ஏன் தவறு என்று நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக 2 வசனங்களை படிக்க விரும்புகிறேன். முதலாம் வசனம் அப்போஸ்தலர் 7:56. அதில் ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் நேரத்தில் அவர் கண்ட தரிசனத்தை இந்த பகுதி விவரிக்கிறது. அப்போஸ்தலர் 7:56. அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இந்த தரிசனத்தில் பிதாவையும் காண்கிறான், இயேசுவையும் தனியாக காண்கிறான். ஒரு நபர் அல்ல, 2 நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரே நபருக்கு 2 பெயர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு உதாரணம் பிலிப்பியர் 2:6-7. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக பிதாவோடு இருந்தார், பிதாவுக்கு சமமாய் இருந்தார் என்றும் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இங்கேயும் 2 பெயர்களை காண்கிறோம். இயேசு பிதாவோடு சமமாய் இருந்தார், ஆனால் அந்த ஸ்தானத்தை ஒதுக்கிவிட்டு தன்னை தாழ்த்தி அவர் மனித ரூபத்தில் வந்தார். ஜீசஸ் ஒன்லி என்று கற்றுக் கொடுக்கும் மக்களது நம்பிக்கை தவறு. அநேக வசனங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக திருத்துவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கடைசி குழுவை பார்த்த பின் அதற்கு வருவோம். This group believes that the Trinity is a logical contradiction. திருத்துவம் பகுத்தறிவுக்கு எதிராக இருக்கும் ஒரு தத்துவம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்றால் 1 + 1 + 1 = 3. It is not 1. ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை சொல்லவில்லை. அகராதியை பார்ப்போமா? Trinity, the Christian doctrine of God according to which he is 3 persons in one substance or essence. தேவன் சாராம்சத்தில் ஒருவர், ஆனால் 3 நபர்கள். இதை வர்ணிக்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நைட்ரஜன் மாலிக்யூல். இது ஒரு நைட்ரஜன் மூலக்கூறு, ஆனால் 3 அதிர்வு கட்டமைப்புகளால் ஆனது. சாராம்சம் ஒன்றுதான், ஆனால் அதிர்வு கட்டமைப்புகள் 3. இதே போல தேவன் ஒருவர்தான், ஆனால் திரியேகராய் காணப்படுகிறார். திருத்துவத்தை விளக்கும் போது 2 காரியங்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். ஒன்று வார்த்தைகளின் வரம்புகள், அடுத்தது வகைப்படுத்துதலில் உள்ள சிரமம். முதல் காரியம் வார்த்தைகளின் வரம்புகள். இந்த வரம்புகளை புரிய ஒரு உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன். சமநிலம் என்ற கதை சொல்ல விரும்புகிறேன். இது எட்வின் ஆபர்ட் என்பவர் எழுதிய ஒரு கதை. அதில் 2 உலகங்கள் உள்ளன. ஒன்று இட்ஸ் a 3-dimensional world, 3 பரிமாணங்களின் உலகம். முப்பரிமாண உலகில் நமக்கு அகலம், உயரம், ஆழம் உள்ளது. அடுத்த உலகம் 2 பரிமாண உலகம். The other world is a 2-dimensional world. 2 பரிமாண உலகத்தில் அகலம், உயரம் மட்டுமே. கதைக்கு செல்வோம். ஒரு கோளம், ஒரு உருண்டை முப்பரிமாண உலகத்தில் வாழ்ந்தது. 2 பரிமாண உலகத்தில் ஒரு சதுரம் வாழ்ந்தது. ஒரு நாள் இந்த கோளம், உருண்டை இந்த 2 பரிமாண உலகத்திற்கு சென்றது. அங்கே அந்த உருண்டை ஆழத்தை இழந்து அது ஒரு வட்டமாக காணப்பட்டது. சதுரத்தை நோக்கி தான் இழந்த ஆழத்தையும் தான் எப்படி ஒரு உருண்டை என்பதையும்
எப்படி 3 பரிமாண உலகில் ஆழம் என்பது ஒன்று உண்டு என்று சதுரத்திடம் பேசியது. சதுரத்துக்கு புரியவே இல்லை. 2 பரிமாண உலகத்தில் ஆழம் என்ற வார்த்தை இல்லை. இதுதான் வார்த்தைகளின் வரம்புகள். அதே போல ஆவிக்குரிய தேவன் மனித ரூபத்தில் வரும்பொழுது அவர் மனிதர்களின் உலகத்தில் இருக்கும் வார்த்தைகளை கொண்டு அவரை குறித்து வெளிப்பாடு தருகிறார். இதை புரிய நமக்கு சற்று கடினமாக இருக்கிறது. அடுத்தது வகைப்படுத்துதலில் உள்ள சிரமம். இந்த உதாரணத்தை பார்ப்போம். இஸ் லைட் அ பார்ட்டிகிள் ஆர் அ வேவ்? ஒளி ஒரு துகளா அல்லது அலையா? ஒளி சில சூழ்நிலைகளில் துகள் போலவும் சில நேரங்களில் அலை போலவும் வெளிப்படுகிறது. இதை எந்த வகைக்குள் சேர்க்கலாம்? இந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்ட காரியத்தை வர்ணிக்க கடினமாக இருந்தால் கடவுளை எப்படி சுலபமாய் வர்ணிக்க முடியும்? இதன் நிமித்தம் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை அடிப்படையாக வைத்து அதில் நாம் நம்பிக்கையை கட்டுவோம். சரி, கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தை நம்புவதற்கு முதல் காரணத்துக்கு கடந்து வருவோம். வேதாகமத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் கடவுள் என்று வேதம் கற்பிக்கிறது. இதுதான் முதல் காரணம். பிதா தேவன். உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அடுத்த வசனத்துக்கு வருவோம். குமாரன் தேவன். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யெகோவா சாட்சிகள் இதற்கு என்ன சொல்கிறார்கள்? வாட்ச் டவர் மேகசின், நவம்பர் 1979, பேஜ் 3. The word was God, capital G. பாருங்கள், இதில் வார்த்தை தேவனாய் இருந்தது என்று அச்சிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வேதாகமத்தை பார்ப்போம். அவர்களுடைய வெப்சைட்டில் அவர்களுடைய 2 வேதாகமத்தை பக்கத்தில் வைத்திருக்கிறேன். On the left is the Kingdom Interlinear, on the right is the New World Translation. Kingdom Interlinear-இல் கிரேக்கு மூல பாஷை உண்டு. அதில் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார் என்று தெளிவாக மூல பாஷையில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனை பாருங்கள். அதில் மூல பாஷையில் இல்லாத ஒரு ஏ ஆட் பண்ணியிருக்காங்க. There is no definite article A in the Greek original. நீங்களே பார்க்கலாம். அதன் நிமித்தம் அர்த்தம் மாறிவிட்டது. இயேசு பல அதிகாரிகளின் மத்தியில் ஒரு அதிகாரி, கடவுள் அல்ல. இப்படி அர்த்தத்தை மாற்றிவிட்டார்கள். நீங்கள் பார்க்கலாம். இது மூல பாஷையில் இல்லை. The definite article A is not there in the original. இதை எப்படி தீர்ப்பது? இது சுலபமான காரியம். எபிரேய மக்கள் வார்த்தை என்ற தேவனுடைய பெயரை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கலாம். இதை சிறிது நேரத்தில் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து தேவன் என்று மற்ற வசனங்களும் உண்டு. அதையும் பார்க்க போகிறோம். இதுவரை நாம் பார்த்தோம், பிதா தேவன் என்று பார்த்தோம், குமாரன் தேவன் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் குறித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவி தேவன். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இதை யெகோவா சாட்சிகளின் சொந்த மொழிபெயர்ப்பிலும் கூட அவர்கள் இதுவரை இந்த வசனத்தை மாற்றவில்லை. 2 Corinthians 3:17. Now Jehovah is the Spirit, and where the Spirit of Jehovah is, there is freedom. யெகோவா தேவன் தான் ஆவியானவர் என்று அவர்கள் மொழிபெயர்ப்பு சொல்கிறது. இது மாத்திரமல்ல, சிறிது நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் வசனங்களை பார்க்க போகிறோம். இதுவரை வேதம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் தேவன் என்று வேதத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தை நம்புவதற்கு 2ஆம் காரணம். All three share the credit for the same thing. மூவரும் ஒரே காரியத்தை செய்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிகர் யார்? Who created everything? The Father God is the creator. பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். Next, the Son of God is creator.
குமாரனாகிய தேவன் சிருஷ்டிகர். யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நெக்ஸ்ட், த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் கிரியேட்டர். பரிசுத்த ஆவியானவர் அவரும் சிருஷ்டிகர். யோபு 33:4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். மூவரும் சிருஷ்டிப்புக்கு காரணர். மூவரும் செயல்படுவது உண்மை, மூவரும் இணைக்கப்பட்டதும் உண்மை. இரண்டாம் உதாரணம், இயேசுவை உயிரோடே எழுப்பியவர் யார்? In the resurrection of the Lord Jesus Christ, who raised him from the dead? God the Father raised him from the dead. பிதா இயேசுவை உயிரோடே எழுப்பினார். அப்போஸ்தலர் 3:26. தேவன் தன் பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி. In the resurrection, the Lord Jesus also claims to raise himself from the dead. குமாரன் தன்னையே உயிர்த்தெழ செய்தார். யோவான் 2:19-21. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்குள்ளே அதை எழுப்புவேன் என்றார். அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். The Lord Jesus Christ resurrected himself from the dead. அடுத்து, all three are given equal importance. மூவருக்கும் சம முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. Let's see the baptismal formula. ஞானஸ்நான முறையை பார்ப்போமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அது மாத்திரமல்ல, they are given equal importance in the blessing. ஆராதனைக்கு இறுதியிலே கொடுக்கப்படும் ஆசீர்வாதத்திலே மூவருக்கும் சம முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:14. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவ செயல்கள் மூவராலும் செய்யப்பட்டது என்று பார்த்தோம். மூவருக்கும் சம முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் பார்த்தோம். அடுத்து, we believe in the threeness as well as the unity of the Godhead. மூவரும் ஒருவருக்கு ஒருவர் இணைந்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு விசேஷித்த பதம் உண்டு. வேத அகராதியில் இதற்கு பெரிகோரேசிஸ் என்ற பெயர் உண்டு. பெரிகோரேசிஸ், that the Son is in the Father and the Father is in the Son, that where the Father is, there the Son and the Spirit are, that what the one does, the others do. The Father creates, the Son creates, the Spirit creates. குமாரன் பிதாவிலும் பிதா குமாரனிலும் இருக்கிறார். பிதா இருக்கும் இடத்தில் குமாரனும் ஆவியும் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் காரியங்களை இணைந்து செய்கிறார்கள். உதாரணம், படைப்பு. பிதா படைக்கிறார், குமாரன் படைக்கிறார், ஆவியானவரும் படைக்கிறார். அடுத்தது, கடவுளை குறித்து அனைத்து சொற்களும் பன்மையில் உள்ளன. ஜெனசிஸ் 1:1. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையில் இலோஹிம் என்ற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இலோஹிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்ப்போம். Elohim, the circumstance maker, always plural, accords with God's tripersonal nature, the three eternal persons in one Godhead, God the Father, God the Son, and God the Holy Spirit. Elohim only occurs with a singular verb, bara, when referring to Yahweh. See Genesis 1:1. This again underscores his triune three-in-one nature, an observation confirmed by the early church fathers. யெகோவா சாட்சிகள் இதற்கு முரண்பாடு தெரிவிப்பார்கள். இந்த பன்மை வித்தியாசமாக பார்க்கலாம். When applying to Jehovah, Elohim is used as a plural of majesty, dignity or excellence. Genesis 1:1. இந்த ஆதாரம் அவர்களுக்கு அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் செமிட்டிக் லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸிலிருந்து கிடைத்தது. இதை வெளியிட்ட தேதியை பாருங்கள். 1905 இது வெளியிடப்பட்டது. 100 வருடங்களுக்கு முன்பாக என்ன நினைத்தார்கள் என்றால், ஒரு சில மொழியில் ராஜாக்கள் தங்களை குறித்து பேசும் பொழுது பன்மையில் பேசுவார்கள். இது கம்பீரத்தின் பன்மை.
அகராதியில் அதை pluralis majestaticus அல்லது plural of majesty என்று காணலாம். இதைதான் யெகோவா சாட்சிகள் சொல்கிறார்கள். தேவன் ஒருவர்தான், ஆனால் அவரை குறித்து பேசும் பொழுது பன்மை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பன்மை உண்மையான பன்மை அல்ல, வெறும் கம்பீரமான பன்மை மட்டுமே. இதை திருத்துவதற்கு ஒரு சான்றாக உபயோகிக்க முடியாது என்றார்கள். இதுக்கு ஒரு பதில் பார்ப்போம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் இதை தான் நம்பினார்கள். ஆனால் இப்பொழுது எபிரேய மொழியை குறித்து ஏராளமான ஆராய்ச்சி நடந்து இருக்கிறது. அவர்களின் கண்டுபிடிப்பை பார்ப்போம். Gesenius's Hebrew Grammar, page 418. The use of the plural as a form of respectful address is quite foreign to Hebrew. இந்த அகராதி சொல்கிறது, யெகோவா சாட்சிகள் சொல்லும் காரியம் பழங்காலத்து எபிரேய மொழிக்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் பார்ப்போம். Klaus Westermann's Continental Commentary. The plural of majesty does not occur in Hebrew, so this older explanation has been completely abandoned today. இந்த ஆராய்ச்சியாளரும் அதேதான் சொல்கிறார். பழங்காலத்து எபிரேய மொழிக்கு இது சம்பந்தம் அல்ல. இன்னும் பார்ப்போம். John Peterson Lang's commentary. Of all these views, the pluralis majestaticus has the least support. It is foreign to the usus loquendi of the earliest language. இதன் அடிப்படையில் யெகோவாவின் சாட்சிகள் ஒரு பழைய தவறான யோசனையை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் காணலாம். The plural of majesty விளக்கம் தவறானது. பன்மையான பதங்கள் திருத்துவத்திற்கு சான்று. மற்ற விஷயங்களுக்கு செல்வோம். The early church worshipped the triune God. ஆதி திருச்சபை காலத்தில் இருந்தே பரிசுத்த ஆவியானவரையும் ஆராதித்தார்கள். ஆக்சிரிங்கஸ் என்ற இடத்தில் ஒரு பழைய ஆராதனை பாடல் கிடைத்தது. Let it be silent, let the luminous stars not shine, let the winds and all the noisy rivers die down, as we hymn the Father, the Son and the Holy Spirit, let all the powers add amen, amen, empire, praise always, and glory to God, the sole giver of good things, amen, amen. எல்லாம் அமைதியாகட்டும், நட்சத்திரங்கள் பிரகாசத்தை நிறுத்தட்டும், காற்றும் வெள்ளமும் இரைச்சலை நிறுத்தட்டும். நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பாடும் பொழுது எல்லா வல்லமைகளும் ஆமேன் ஆமேன் என்று சேர்ந்து உச்சரிக்கட்டும். ராஜ்யம், புகழ், மகிமை தேவனுக்கே. ஒருவரே எல்லா நல் ஈவுகளை கொடுப்பவர். ஆமேன் ஆமேன். அடுத்து டிடக்கே என்று AD 70 உள்ள ஒரு புத்தகத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். வேதாகமத்தில் எபிரேயர்களின் புத்தகம், கொலோசேயரின் புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் இதுவும் எழுதப்பட்டது. இது வேதத்தில் ஒரு பங்கு அல்ல. It was written at the time of the New Testament scriptures. இதில் அப்போஸ்தலர் கற்றுத்தந்த வழிமுறைகளை சாதாரண மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. After the foregoing instruction, baptize in the name of the Father and of the Son and of the Holy Spirit in living water. தேங்கி இருக்கும் நீரில் அல்ல, ஓடும் நீரில் வழிமுறைகள் பிரகாரம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இதை போன்ற நிறைய நூல்கள் உண்டு. நீங்கள் இதை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் earlychristianwritings.comக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் ஆதி திருச்சபை, the early church fathers என்ன எழுதினார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்டின் மார்டர், First Apology, chapter 61. அது மாத்திரமல்ல, இரனியஸ், அத்தனேஷியஸ் அவர்கள் எழுதிய நூல்களும் நீங்கள் பார்க்கலாம். அதிலும் இதே காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் தெய்வீகத்தை குறித்து நாம் பார்த்தோம். மற்ற விஷயங்களுக்கு செல்வோம். அடுத்து, God has certain prerogatives. தேவனுக்கு சில தனி சிறப்புகள் உண்டு. இந்த தனி சிறப்புகள் தேவனுக்கு மாத்திரம் உரியது. ஆராதனை அப்படிப்பட்ட தனி சிறப்பு.
யாத்திராகமம் 20:4-5. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். Only God is to be worshipped. ஆனால் the Lord Jesus also shares the same prerogatives. ஆண்டவராகிய இயேசு தேவனுக்குரிய தனி சிறப்பை அவரும் பகிர்ந்து கொள்கிறார். ஆராதனை இயேசுவுக்கும் உரியது. எபிரேயர் 1:6. மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அதே கருத்து வேறு இடங்களிலும் உண்டு. வெளிப்படுத்தல் 5:13. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஆராதனை தேவனுக்கு மாத்திரம் உரியது. இந்த வசனத்தின் பிரகாரமும் மற்ற வசனங்களின் பிரகாரமும் ஆராதனை தேவனுக்கும் இயேசுவுக்கும் உண்டு. தேவனை வணங்க கட்டளை உண்டு, இயேசுவை வணங்கவும் கட்டளை உண்டு. இந்த காரியத்தை குறித்து யெகோவா சாட்சிகள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய போதனையை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். இயேசுவை வணங்க வேண்டும் என்று அவர்கள் முதலில் ஒத்துக்கொண்டார்கள். Watchtower July 15, 1898, page 216. An interesting question is asked. The fact that our Lord Jesus received worship is claimed by some to be an evidence that while on earth he was God the Father disguised in flesh and not really a man. Was he really worshipped or is the translation faulty? கேள்வி: இயேசு மனித ரூபத்தில் வரும்பொழுது அவரை வணங்கினார்களா அல்லது மொழிபெயர்ப்பு தவறா? அதற்கு அவர்கள் கொடுக்கும் பதில்: Answer: Yes, we believe our Lord Jesus while on earth was really worshipped and properly so. It was proper for our Lord to receive worship in view of his having been the only begotten of the Father and his agent in the creation of all things including man. பதில்: அவர் உண்மையாகவே தான் தொழுது கொள்ளப்பட்டார். ஏனென்றால் அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். இன்னொரு பத்திரிகையிலும் பார்ப்போம். Watchtower, January 1st, 1906. They, that is the wise men, worshipped him in three senses of the word. One, they fell before him, prostrated themselves, thus physically expressing their reverence. They worshipped him in their hearts and with their tongue gave expression to their rejoicing and confidence. They opened their treasure box and presented to him three gifts appropriate to royalty. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரை பார்க்க வந்த ஞானிகள் மூன்று விதத்தில் தொழுது கொண்டார்கள். முகம் குப்புற விழுந்தார்கள், வார்த்தை மூலம் ஆராதித்தார்கள், பொருள் மூலம் ஆராதித்தார்கள். இது மாத்திரமல்ல, The Jehovah's Witness 1945 Charter says, For public Christian worship of Almighty God and Jesus Christ. அவர்களது 1945 ஆண்டில் உள்ள அறிக்கையிலே அவர்கள் பிதாவாகிய தேவனையும் இயேசுவையும் யெகோவா சாட்சிகள் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி கற்றுக் கொடுத்த அவர்கள் இப்பொழுது ஆராதனை செலுத்த தேவன் சொல்லவில்லை, மரியாதை தான் செலுத்த சொன்னார் என்று அவர்கள் போதனையை மாற்றிவிட்டார்கள். என்ன நடந்தது என்று பார்ப்போம். எபிரேயர் 1:6 தேவன் கொடுத்த கட்டளை இருக்கிறது. தேவன் சகல தேவதூதர்களையும் இயேசுவை வணங்க கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் வாருங்கள். எபிரேயர் 1:6 மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். யெகோவா சாட்சிகளின் எம்பாட்டிக் டயகலட் அந்த வேதாகமத்தில் தெளிவாக எபிரேயர் 1:6 கிரேக்கு மூல பாஷையில் ப்ராஸ்கீனியோ என்ற பதம் உண்டு. அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு வர்ஷிப், ஆராதனை என்று சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எம்பாட்டிக் டயகலாட் மாத்திரமல்ல, அனைத்து தரநில மொழிபெயர்ப்புகளிலும் நாம் இதே மொழிபெயர்ப்பை காணலாம். அவர்களுடைய சொந்த வெப்சைட்டிலேயே உள்ள KJV, ASV அந்த வேதாகமத்தை பாருங்கள். அதிலும் ஆராதனை என்று தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களது கிங்டம் இன்டர்லீனியர் டிரான்ஸ்லேஷன் அதை பார்ப்போம். அதில் ப்ராஸ்கீனியோ என்ற கிரேக்கு பதத்துக்கு ஒபீசன்ஸ்
அல்லது மரியாதை என்று தவறாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த படத்தில் பாருங்கள், இவை இரண்டும் யெகோவா சாட்சிகளின் மொழிபெயர்ப்பு தான். எம்ஃபாட்டிக் டைக்லாட்டில் வர்ஷிப் அல்லது ஆராதனை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிங்டம் இன்டர்லீனியர் டிரான்ஸ்லேஷனில் மரியாதை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அகராதிக்கு முரண்பாடாகவும் இலக்கணத்திற்கு முரண்பாடாகவும் இதை செய்திருக்கிறார்கள். இந்த மொழிபெயர்ப்பை யார் மொழிபெயர்த்தார்கள் என்று ஆழமாக பின்னர் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் விவாதிக்கும் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவம். அதை முடித்துவிட்டு இதற்கு வருவோம். அடுத்த காரியத்துக்கு செல்வோம். மன்னிப்பு அருளுவது தேவனின் தனி சிறப்பு. Forgiving sins is God's prerogative. பிரதான ஆசாரி போன்ற மக்கள் மன்னிப்புக்காக கடவுளிடம் வேண்டலாம். அவர்களுக்கு மன்னிக்க அதிகாரம் இல்லை. நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. இது தேவன் மாத்திரம்தான் செய்ய முடியும். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இப்பொழுது லூக்கா 5:20-21க்கு திரும்புவோம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசுவும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய தனி சிறப்பை தேவனோடு பகிர்ந்து கொள்கிறார். தேவனுடைய இன்னொரு தனி சிறப்பை பார்ப்போம். தேவன் ஒருவரே நியாயாதிபதி. God alone is judge. தேவன் ஒருவரே சர்வலோக நியாயாதிபதி. இந்த தனி சிறப்பை இயேசுவும் பகிர்ந்து கொள்கிறார். ஆதியாகமம் 18:25 ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். சோதோம் குமரா அந்த பட்டணங்களுக்கு எதிராக தண்டனை வருகிறது. லாட் அந்த பட்டணங்களில் இருக்கிறார். ஆபிரகாம் தேவனிடத்தில் லோட்டுக்காக பரிந்து பேசுகிறார். ஆதியாகமம் 18:25 துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். தேவன் ஒருவர்தான் சர்வலோக நியாயாதிபதி. ஆனால் இந்த தனி சிறப்பை இயேசுவும் பகிர்ந்து கொள்கிறார். 2 கொரிந்தியர் 5:10க்கு திருப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இன்னொரு வசனத்துக்கு திரும்புவோம். ரோமர் 14:10 நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. இது மாத்திரமல்ல, தேவனின் மகிமை தேவனுக்குரிய மற்ற தனி சிறப்பு. இயேசு அதையும் பகிர்கிறார். God's glory is another prerogative which the Lord Jesus shares. ஏசாயா 42:8 நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இயேசு கடவுளின் மகிமையை பகிர்ந்து கொண்டார். யோவான் 17:5 பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இங்கே இயேசு தேவனுடைய மகிமையை அவரும் பகிர்ந்ததாக கூறுகிறார். இந்த மகிமை என்ன? அது வேறொரு இடத்தில் கூறப்பட்டிருக்கிறது. யோவான் 12:40-41 அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? எப்பொழுது ஏசாயா இயேசுவின் மகிமையை கண்டார்? யோவான் சொன்னபடி. ஏசாயா 6க்கு திருப்புவோம். ஏசாயா 6:1-9 ஒசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும்
உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. 9ஆம் வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். ஏசாயா 6:1-9. இந்த சிங்காசனத்தில் உள்ள நபர் மகிமையில் இருந்த இயேசு என்று யோவான் கூறுகிறார். இந்த சம்பவத்தை குறித்து இன்னும் தெளிவு உண்டு. யூத மக்கள் இந்த சம்பவத்தை குறித்து என்ன நினைத்தார்கள்? இதை அவர்களது அரமையாக் மொழிபெயர்ப்பிலிருந்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமே எபிரேய மொழியிலிருந்து அரமையாக் சால்டி மொழிக்கு யூதர்கள் பழைய ஏற்பாட்டு பகுதிகளை மொழிபெயர்த்தார்கள். இது நம் மத்தியில் இருக்கிறது. அதை ஆங்கிலத்திற்கு பல மக்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதில் இந்த ஏசாயா பகுதியை பார்ப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் நபர் யார்? சால்டியில் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை பார்ப்போம். And I heard the voice of the word of the Lord, which said, Whom shall I send? யூதர்களின் மனதில் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற தேவ மகிமை நிறைந்தவரின் பெயர் the word of the Lord, வார்த்தை என்பவர். இங்கேதான் ஏசாயா இயேசுவின் மகிமையை கண்டார். இதைதான் யோவானில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனின் மகிமையை பகிர்ந்து கொள்கிறார். இது தேவனுடைய இன்னொரு தனி சிறப்பு. இது மாத்திரமல்ல, தேவனுக்கு கொடுக்கப்படும் விசேஷ பெயர்களையும் இயேசு பகிர்ந்து கொள்கிறார். உபாகமம் 10:17 திருப்புவோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். இந்த உலகில் எல்லா கர்த்தர்களுக்கும் மகா பெரிய கர்த்தர் தேவன் ஒருவரே. இந்த பெயரை 2 நபர்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த பெயர்களை தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆனால் இது இயேசுவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:14 திருப்புவோம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். தேவனுடைய பெயர் கர்த்தாதி கர்த்தர். இது இயேசுவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இன்னொரு விசேஷித்த பெயர் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவலம் பற்றுகிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவலம் பற்றுகிறார். திரும்பவும் வெளிப்படுத்தல் 22:12-13 திரும்புவோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். இங்கேயும் ஒரு நபருக்கு அல்பாவும் ஒமேகாவும் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யார்? வசனத்தின் பிரகாரம் இவர் சீக்கிரம் வருகிறார். யாருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம்? இயேசு. அவர் கையில் அவனவனுடைய கிரியைகளின்படி பலன் கொண்டு வருகிறார். அது யார்? இயேசு. மத்தேயு 16:17 திருப்புவோம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இவர் இயேசு. இது மாத்திரமல்ல, 2 வசனங்களுக்கு பின் அவர் தன்னை இயேசு என்று தெளிவாக வெளிப்படுத்துகிறார். 3 ஆதாரங்கள் இங்கே பார்த்தோம். மறுபடியும் வருகிறவர், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் கொண்டு வருகிறவர். 2 வசனங்களுக்கு பின் அவர் தன்னை இயேசு என்று கூறுகிறார். இயேசு தவிர இங்கே யாரும் இருக்க முடியாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் அல்பாவும் ஒமேகாவும். இன்னும் தெளிவாக இயேசு தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயரை தனக்கு எடுத்துக்கொள்கிறார். இதை புரிவதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். 10ஆம் நூற்றாண்டில் ஒரு நபர் வாழ்ந்தார்.
அவர் பெயர் அல் ஹலஜ். அவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். ஒரு நாள் அவர் மக்கள் மத்தியிலே நானே சத்தியம் என்று அறிக்கையிட்டார். இதை கேட்ட இஸ்லாமிய மக்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள். ஏனென்றால் இது அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட 99 பெயர்களில் ஒன்று. கடவுள் மாத்திரம் நான் தான் சத்தியம் என்று சொல்ல முடியும். மனிதனோ நான் சத்தியம் பேசுகிறேன், நான் சத்தியம் என்ன என்பதை கண்டுபிடித்திருக்கிறேன், நான் சத்தியத்தை குறித்து கற்பிக்கிறேன் என்றுதான் சொல்ல முடியும். தேவன் ஒருவரே சத்தியத்திற்கு ஊற்றும் காரணமாய் இருக்கிறார். அவர் ஒருவர்தான் நான் தான் சத்தியம் என்று சொல்ல முடியும். அந்த புதிய ஏற்பாடு பிரதேசங்களில் வேதாகம காலகட்டத்தில் இத்தகைய தலைப்புகள் தேவனின் பெயர்கள். இது தேவனுக்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நானே சத்தியம் என்ற பெயர் மாத்திரமல்ல, அல் அவா த ஃபர்ஸ்ட் முந்தினவர், அல் அக் த லாஸ்ட் பிந்தினவர், அன் நூர் த லைட் ஒளி, அல் பேத் த ரிசரக்டர் உயிர்த்தெழ செய்பவர் அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். இதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னமே வேதத்தில் இந்த பெயர்கள் யெகோவா தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 48:12, யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிகொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. இந்த பெயர் இயேசுவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:8க்கு திருப்புவோம். சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இது மாத்திரமல்ல, இயேசு அநேக இடங்களில் இத்தகைய தேவனின் பெயரை தனக்கு கொடுக்கிறார். நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே ஆடுகளுக்கு வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே மெய்யான திராட்சை கொடி. ஒரு சிருஷ்டி தேவன்தான் வழி, தேவன்தான் சத்தியம், தேவன்தான் ஜீவன், தேவன்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். நானே என்று தன்னை சுட்டிக்காட்டி தானே இந்த காரியங்களுக்கு ஊற்றும் காரணருமாய் இருப்பதை போல அந்த சிருஷ்டி சொல்ல முடியாது. சரி, இன்னொரு விசேஷித்த பெயரை பார்ப்போம். தேவனுடைய பெயர் ஐ ஆம். அந்த பெயரை கொண்டு தான் மோசேயிடம் அவர் பேசினார். யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இந்த தேவனுடைய பெயரையும் இயேசு தனக்கு கொடுக்கிறார். யோவான் 8:58-59. இதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்களை எடுத்துக்கொண்டார்கள். யூதர்கள் இதை கேட்டு இவர் தேவதூஷணம் செய்கிறார் என்று கல்லடித்து கொல்வதற்கு வந்தார்கள். ஏன் தேவதூஷணம் என்றால், ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற பெயர் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். த டிஸ்கவரி ஸ்டடி பைபிள் ஹெல்ப்ஸ் லெக்சிகன் அதில் பார்த்தோம் என்றால், தி ஐ ஆம் ஃபார்முலா, த கிரீக் ஈகோ எய்மி, ஹார்க்ஸ் பேக் டு காட்ஸ் நேம் யாவே. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 250 வருடங்களுக்கு முன்பாகவே யூதர்களால் எபிரேய மொழியிலிருந்து கிரேக் மொழிக்கு பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார்கள். அதற்கு பெயர் செப்டுவஜென்ட் ஆர் LXX. அதில் இந்த பகுதியை பார்ப்போம் என்றால், எக்ஸோடஸ் 3:14 பார்ப்போம் என்றால், தேவனுடைய பெயரை ஐ ஆம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு வினோதமான காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யெகோவா சாட்சிகளின் வெப்சைட்டிலிருந்து 2 வேதாகமத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 8:58 பார்ப்போமா? இடது பக்கம் கிங்டம் இன்டர்லீனியர், வலது பக்கம் நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன். கிங்டம் இன்டர்லீனியரில் ஐ ஆம் என்ற வார்த்தைக்கு கிரேக்கு மொழி மூல பாஷையில் ஈகோ ஏமி என்று பார்க்கலாம். அகராதி பிரகாரம்
அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு ஐ ஆம். இது கிங்டம் இன்டர்லீனியரில் சரியாக இருக்கிறது. அதே வார்த்தையை த நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனில் பாருங்கள், அதை தவறாக ஐ ஹவ் பீன் என்று மாற்றிவிட்டார்கள். இது அகராதிக்கு முரணான ஒரு காரியம். ஆதி காலத்து யூதர்கள் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள்? இந்த பகுதியும் யூதர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட டார்கம்ஸ், அரமியாக் டிரான்ஸ்லேஷன், எபிரே மொழியில் இருந்து அரமியாக்கு அவர்கள் யூதர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட டிரான்ஸ்லேஷனிலிருந்து பார்ப்போம். Fragmentary Targum, Exodus 3. The word of the Lord said to Moshe, He who spake to the world, be, and it was, and who will speak to it, be, and it will be. And he said, Thus shalt thou speak to the sons of Israel. Yehie has sent me unto you. Yehie என்றால் I am என்ற அர்த்தம். வார்த்தையானவர் இப்படி சொல்கிறார், இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களிடம் பேசுவாயாக, இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல். யூதர்களின் மனதில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற பெயர் தேவனுடைய பெயர். மோசேயிடம் வனாந்தரத்தில் பேசியவர் இவரது இன்னொரு பெயர் வார்த்தை. இந்த தேவனுடைய இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற பெயரையும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கிறார். இதன் நிமித்தம் யூதர்கள் தேவதூஷணம் இவர் செய்தார் என்று அவரை கல் எறிந்து கொல்ல வந்தார்கள். இன்னும் வசனங்கள் உண்டு, ஆனால் நேரம் கடந்து செல்கிறது. இதுவரை நாம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வசனங்களை பார்த்தோம். இதை மனதில் வைத்து கர்த்தராகிய இயேசுவையும் மிகாவேல் என்ற தூதனையும் ஒப்பிட்டு பார்ப்போமா? Let's compare Michael and the Lord Jesus. மிகாவேல் முழு வேதாகமத்தில் 5 முறை மட்டுமே குறிப்பிடப்படுகிறார். அவன் வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம்? யூதா 1:9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பிசாசை அதட்டக்கூட அதிகாரம் இல்லை. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இயேசுவோ பிசாசை அதட்டினார், புயலை அதட்டினார், எல்லாம் கீழ்ப்படிந்தன. கர்த்தராகிய இயேசுவையும் மிகாவேலையும் பக்கத்தில் வைத்து ஒப்பிட்டு பார்ப்போமா? கிறிஸ்துவுக்கு மேலான நாமங்கள் உண்டு. அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர், மகிமையான தேவன், நித்திய பிதா, சமாதான கர்த்தர், அல்பா ஒமேகா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, இருக்கிறவராகவே இருக்கிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் மேலானவர். மிகாவேலுக்கு ஒரே ஒரு தலைப்பு மாத்திரம், பிரதான தூதன். தேவ தூதர்கள் மத்தியில் முதல்வன். இயேசு எஜமான், மிகாவேல் வேலைக்காரன். இயேசு உலகத்திற்கு வரும்பொழுது தூதர்கள் எல்லோரும் இயேசுவை வணங்க தேவன் கட்டளை கொடுத்தார். மிகாவேலும் இயேசுவை வணங்கினான். இதை யெகோவா சாட்சிகள் ஆதியில் ஒத்துக்கொண்டார்கள். Zion's Watchtower 1879, page 3. The Word was with God, and the Word was God. He of whom it was said, Let all the angels of God worship him. That must include Michael. வார்த்தை மாம்சமான போது எல்லா தூதர்களும் அவரை வணங்கினார்கள். இந்த தூதர்களில் ஒருவர் மிகாவேல். இப்பொழுது மிகாவேல் தான் இயேசு என்கிறார்கள். The Bible indicates that Michael is another name for Jesus Christ. மிகாவேல் தான் இயேசு என்கிறார்கள். அதை நிரூபிக்க 2 ஆதாரங்கள் கொடுக்கிறார்கள். முதல் ஆதாரம், at times individuals are known by more than one name. For example, the patriarch Jacob is also known as Israel, and the apostle Peter as Simon. Genesis 49:1-2, Matthew 10:2. Likewise, the Bible indicates that Michael is another name for Jesus Christ before and after his life on earth. Let us consider scriptural reasons for drawing that conclusion. சில நேரங்களில் தனிநபர்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள். உதாரணமாக, யாக்கோபை இஸ்ரவேல் என்றும், அப்போஸ்தலர் பேதுரு சீமோன் என்றும்,
அழைக்கப்படுகிறார். ஆதியாகமம் 49:1-2, மத்தேயு 10:2. அதேபோல் இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியில் வாழ்வதற்கு முன்பும் பின்பும் மற்றொரு பெயர் மிகாவேல் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த முடிவை எடுப்பதற்கான வேதபூர்வ காரணங்களை நாம் சிந்திக்கலாம் என்று எழுதியிருக்கிறார்கள். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் மாற்றத்துக்காக வேத வசனம் கொடுக்கிறார்கள். சீமோன், பேதுரு என்ற பெயர்கள் இரண்டும் ஒரே நபருக்கானது வசனம் கொடுக்கிறார்கள். மிகாவேல் தான் இயேசு என்று வேதம் குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் வசனம் இல்லை. வேதத்திலெல்லாம் ஒரு நபருக்கு 2 பெயர்கள் உண்டு என்றால் அதை அறிமுகம் செய்யும் ஒரு வசனம் இருக்க வேண்டும். இதுதான் வேதத்தின் முறை. முந்தின 2 பெயர்களுக்கு கொடுத்தார்கள். இயேசுவுக்கும் மிகாவேலுக்கும் கொடுக்க முடியவில்லை. அதற்கு பதில் அவர்கள் 2 அனுமானங்கள் மாத்திரம் கொடுக்கிறார்கள். முதல், Jesus is linked with the office of archangel. Regarding the resurrected Lord Jesus Christ, 1 Thessalonians 4:16 states, the Lord himself will descend from heaven with a commanding call with an archangel's voice. Thus, the voice of Jesus is described as being that of an archangel. This scripture therefore suggests that Jesus is the archangel Michael. இயேசு ஒரு தூதனின் குரலுடன் வானத்திலிருந்து இறங்குவார். இயேசுவின் குரல் தேவதூதனின் குரல் போன்று இருக்கிறது. அதனால் அவர் தேவதூதன். இந்த யெகோவா சாட்சிகளின் வேதத்தை படிக்கும் முறையை வைத்து நாம் இன்னொரு பகுதிக்கு செல்வோம். எசேக்கியேல் 43:2. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. And his voice was like the noise of many waters. எசேக்கியேல் 43:2. யெகோவா சாட்சிகளின் வியாக்கியான முறைப்படி எசேக்கியேல் 42 படி பிதாவாகிய தேவன் ஒரு பெருவெள்ளம். ஏன்? அவர் குரல் பெருவெள்ளம் போல இருந்தது. கிறிஸ்தவர்கள் அப்படி வேதத்தை படிக்க மாட்டார்கள். வசனத்துக்கு திரும்புவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழும்புவார்கள். இந்த வசனத்தில் 2ஆம் வருகை குறித்து பல காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. சிறிது ஆழமாக பார்க்கலாமா? ஆரவாரத்தோடும் என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை மூல பாஷையில் கெலுஸ்மா. இந்த ஒரு இடத்தில்தான் இந்த வார்த்தை வருகிறது. லெட்ஸ் கோ டு கமெண்ட்ரி. ஜேம்சன் ஃபாசட் பிரவுன் கமெண்ட்ரிக்கு திருப்புவோம் என்றால் இந்த வசனத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். 1, the signal shout or war shout, கெலுஸ்மா. பரலோக சேனைகளுக்கு கட்டளை கொடுக்கும் வெற்றிகரமான ராஜாவாக இயேசு குறிப்பிடப்படுகிறார். 2, the archangel's voice. தேவதூதனின் குரல் ஒரு வித்தியாசமான நிகழ்வு. இது மிகாவேலின் சத்தமாய் இருக்கலாம். எக்காலத்தின் ஒலி, இது வேறொரு சம்பவம். இந்த பட்டியலில் முதல் 2 காரியங்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த கட்டளை தேவதூதனின் குரலில் கொடுக்கப்பட்டது என்று தவறான முடிவுக்கு வந்தார்கள். அவர்கள் கொடுத்த இந்த வசனம் பொருத்தமானது அல்ல. அவர்கள் சொல்லும் காரியத்துக்கு ஆதாரம் ஒன்றும் இல்லை. அவர்களுடைய 2ஆம் ஆதாரத்துக்கு செல்வோம். The Bible states that Michael and his angels battled with the dragon and his angels. Revelation 12:7. Thus, Michael is the leader of an army of faithful angels. Revelation also describes Jesus as the leader of an army of faithful angels. Revelation 19:14-16. And the Apostle Paul specifically mentions the Lord Jesus and his powerful angels, 2 Thessalonians 1:7. So the Bible speaks of Michael and his angels and Jesus and his angels. Matthew 13:16-27, 24:31, 1 Peter 3:22. Since God's word nowhere indicates that there are 2 armies of faithful angels in heaven, one headed by Michael and one headed by Jesus, it is logical to conclude that Michael is none other than Jesus in his heavenly role. இந்த பகுதியில் அவர்கள் சொல்லும் காரியம் என்னவென்றால், மிகாவேலும் அவன் தூதர்களும் என்று ஒரு சில இடங்களில் பார்க்கலாம். வேறு சில இடங்களில் இயேசுவும் அவர் தூதர்களும் என்று பார்க்கலாம். வேதத்தில் எங்கேயுமே பரலோகத்தில் 2 இராணுவங்கள் உள்ளன என்று எழுதப்படவில்லை. இராணுவம் ஒன்றுதான். தலைவர்களும் ஒன்றாக தான் இருக்க வேண்டும். ஒரு இடத்துல தலைவர் பேர் மிகாவேல், இன்னொரு இடத்துல தலைவர் பேர் இயேசு.
இந்த அடிப்படையில் இரண்டு பேர்களும் ஒன்று. திஸ் இஸ் their லாஜிக். இராணுவம் ஒன்று, தலைவர்களும் ஒன்றாக தான் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் இயேசுதான் மிகாவேல் என்று அறியலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதே வியாக்கியான முறையை கொண்டு நாம் இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு இராணுவத்தை பார்க்கலாம். அதை தலைமை தாங்குகிறவர் பேர் தாவீது. 1 நாளாகமும் 19இல் அதே இராணுவத்தை நாம் காணலாம். அதை தலைமை தாங்குபவர் பேர் ஜோவாப். இராணுவங்கள் 2 அல்ல, ஒரே இராணுவம்தான். அதன் அடிப்படையில் இந்த 2 தலைவர்களும் ஒன்று. ஒரு இடத்தில் அவர் பேர் தாவீது, மற்றொரு இடத்தில் அவர் பேர் யோவாப். இதுதான் யெகோவா சாட்சிகள் வேதத்தை படிக்கும் முறை. இதை கேட்டு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? முட்டாத்தனம் என்பீர்கள். ஒரு இடத்தில் அந்த இராணுவம் அதன் ராஜா அடியில் இயங்குகிறது, இன்னொரு இடத்தில் அது தளபதியின் அடியில் இயங்குகிறது. அதே போல பரலோக இராணுவம் ஒரு இடத்தில் அதன் ராஜா இயேசு அடியில் இயங்குகிறது, இன்னொரு இடத்தில் அதன் தளபதி மிகாவேல் அடியில் இயங்குகிறது. மிகாவேல் தான் இயேசு என்பதற்கு வேதத்தில் எங்கேயுமே ஆதாரம் இல்லை. அவர்கள் கொடுத்த இந்த 2 அனுமானங்களும் அடிப்படையற்றவைகள். இயேசு தேவன், ஒரு தேவதூதன் அல்ல. ஆண்டவராகிய இயேசுவின் தெய்வீக தன்மை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீக தன்மை குறித்து பார்ப்போம். ஆரம்பத்தில் யெகோவா சாட்சிகள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்தன்மை கொண்டவர் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுடைய புத்தகம் டே டான் என்ற புத்தகத்தில் 225ஆம் பக்கத்தில் இதை காணலாம். He is always spoken of by the Savior as a person. அவர் எப்பொழுதும் ஒரு நபராக தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறிப்பிட்டார். இது சரி. ஆனால் இப்பொழுதோ அதையும் மாற்றிவிட்டார்கள். Since God's Holy Spirit is not a God, not a member of a Trinity, not co-equal, and is not even a person, it is the influence of the deity on the minds of his servants. It is God's active force. கடவுளின் பரிசுத்த ஆவி ஒரு கடவுள் அல்ல, ஒரு திருத்துவத்தின் உறுப்பினர் அல்ல, சமமானவர் அல்ல, ஒரு நபர் கூட இல்லை. அது கடவுளின் செயல்படும் சக்தி. இது எப்படியெல்லாம் தவறு என்று பார்ப்போம். Every pronoun used in reference to the Spirit is he, not it in the original Greek. இலக்கண ரீதியாகவே இது தவறு. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடும் ஒவ்வொரு வேத பகுதியும் அவர் என்றுதான் குறிப்பிடுகிறது. அது என்று எங்கேயும் கூறப்படவில்லை. Next, he exhibits the characteristics of a person. அவர் ஒரு நபரின் சிறப்பு இயல்புகளை நிரூபிக்கிறார். உதாரணமாக, the Holy Spirit speaks in the first person. அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவளம் பற்றினார். பாருங்கள், நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்தெடுங்கள். ஒரு நபர் மாத்திரமே எனக்காக என்று சொல்ல முடியும். ஒரு சக்தி ஒருவனை பலப்படுத்த முடியும், ஆனால் அவனிடம் எனக்காக பிரித்தெடுங்கள் என்று பேச முடியாது. அடுத்து, the Holy Spirit feels emotions. பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சிகளை உணர்கிறார். எபேசியர் 3:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு சக்தி உணர்ச்சிகளை உணர முடியாது. மின்சாரம் அல்லது வேறொரு சக்தியிடம் துக்கமாய் இருக்கிறியா என்று எவனும் கேட்க மாட்டான். சக்திக்கு உணர்ச்சி இல்லை. அடுத்து, lying to the Holy Spirit is lying to God. அவரிடம் பொய் சொல்வது தேவனிடத்தில் பொய் சொல்வதற்கு சமம். அப்போஸ்தலர் 5:3-4. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன் அது உன்னுடையதாய் இருக்கவில்லையா? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன?
நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் பொய் சொன்னால் அவர் அதை உணர்கிறார். அவரிடம் பொய் சொல்வது தேவனிடத்தில் பொய் சொல்வது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து he guides Romans 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஒரு நபர் மாத்திரமே வழிகாட்டியாய் இருக்க முடியும். அடுத்தது he comforts John 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். தேற்றரவாளன், போதிக்கிறவர், நினைப்பூட்டுகிறவர், இது எல்லாம் ஒரு சக்தி செய்ய முடியாத காரியம். இது ஒரு நபர்தான் செய்ய முடியும். கடந்து செல்வோம். he convicts. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயம் தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். முழு உலகத்தையும் கண்டித்து உணர்த்துகிறவர் ஒரு சக்தியாய் இருக்க முடியாது. இது மாத்திரமல்ல, he has a separate will. 1 Corinthians 12:11. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த வசனத்தில் பார்க்கலாம், அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. ஏதொரு சக்திக்கும் சித்தம் என்பது இல்லை. அடுத்தது he restrains sin. ஏசாயா 59:19. வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இது ஒரு நபர் செய்யும் காரியம். கடந்து செல்வோம். The Holy Spirit has life. Romans 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அவர் ஜீவிக்கிற ஆவி, ஒரு ஜீவனில்லாத சக்தி அல்ல. அடுத்து he is omniscient. 1 Corinthians 2:10-11. ஆவியானவர் அவர் சகல ஞானம் கொண்டவர். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தறிகிறார். ஆராய்ச்சி செய்வது ஒரு ஆள்தான் செய்ய முடியும். ஒரு சக்தியால் அதை செய்ய முடியாது. எல்லா ஞானம் படைத்த தேவனின் ஆழத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு சகல ஞானம் படைத்த ஒரு நபரால் தான் அது செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படிப்பட்ட ஞானம் உண்டு. அடுத்த காரியத்துக்கு செல்வோம். he is eternal. Hebrews 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவர் நித்தியமானவர் என்று இந்த வசனம் சொல்கிறது. இன்னும் பார்ப்போம். he is omnipresent. Psalm 139:7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். சங்கீதம் 139:7. இதுவரை சகல ஞானம் படைத்தவர் நித்தியர், உலகத்தை படைப்பதில் ஒரு காரணருமானவர், ஆலோசனை கொடுப்பவர், எல்லா இடங்களிலும் இருப்பவர், மனிதருக்கு ஜீவன் தந்தவர், சுயசித்தம் கொண்டவர், அவரிடம் பொய் சொல்வது தேவனிடத்தில் பொய் சொல்லுவதாகும். இந்த காரணங்களின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்றும் அவர் தேவன் என்றும் கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். இப்பொழுது முடிவில் யெகோவா சாட்சிகளின் வேதாகமத்தை குறித்து சில முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். அவர்களுடைய நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு வித்தியாசமானது என்று பார்த்தோம். வார்த்தைகள் அர்த்தத்தை அகராதிக்கு முரணாக மாற்றியிருக்கிறார்கள். The first illustration is from Hebrews 1:6, where God asks his angels to worship Jesus. நீங்கள் பார்க்கிற இரண்டு வேதாகமங்களும் யெகோவா சாட்சிகள் வெளியிட்ட வேதாகமங்கள் தான். எம்ஃபாட்டிக் டயக்லாட்டில் ப்ரோஸ்கினியோ என்ற கிரேக்கு பதம் ஆராதனை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது முரணாக மரியாதை என்று அவர்கள் த கிங்டம் இன்டர்லீனியரில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஈகோ எமி
என்ற கிரேக்கு பதங்களுக்கு விசேஷித்த அர்த்தம் உண்டு என்று பார்த்தோம். அது தேவனின் பெயர். நீங்கள் பார்க்கிற 2 வேதாகமங்களும் யெகோவா சாட்சிகள் வெளியிட்ட வேதாகமங்கள். ஈகோ எமி அகராதி பிரகாரம் ஐ ஆம் என்றுதான் மொழிபெயர்க்க முடியும். ஒரு வேதாகமத்தில் மூல பாஷை உண்டு, அங்கே சரியாக இருக்கிறது. அவர்களது நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனில் மாற்றப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, இல்லாத வார்த்தைகளை அவர்கள் புகுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். யோவான் 1:1 தேவன் வார்த்தையாய் இருக்கிறார் என்றுதான் மூல பாஷையில் இருக்கிறது. அவர்கள் ஏ காட் என்று மாற்றி இருக்கிறார்கள். இங்கேயும் 2 வேதாகமங்களும் அவர்களுடைய வேதாகமங்கள் தான். ஆனால் அவர்கள் நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் தவறான டிரான்ஸ்லேஷன், அதில் ஏ காட் என்று அவர்கள் புகுத்திருக்கிறார்கள். இது அகராதிக்கும் இலக்கணத்துக்கும் முரணான ஒரு காரியம். மறுபடியும் கொலோசியன்ஸ் 1:16-17 கிறிஸ்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று கற்றுக் கொடுக்கிறது. அதை மாற்றி மற்ற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று அவர்கள் மாற்றிவிட்டார்கள். பாருங்கள், வலது பக்கம் இடது பக்கம் 2ம் அவர்களுடைய வேதாகமம் தான். ஒன்றில் மூலை பாஷை இருக்கிறது. அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது இல்லாத வார்த்தை சேர்த்திருக்கிறார்கள். அதர் என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறார்கள். யெகோவா சாட்சிகளின் வேதாகமத்தில் இன்னொரு வித்தியாசம் உண்டு. 237 இடங்களில் ஜெகோவா என்ற தேவனுடைய பெயரை அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். இது கிரேக்கு மூல பாஷையில் இல்லை. மூல பாஷையில் தேவனுடைய பெயர் தியோஸ் என்றும் கீரியோஸ் என்றும் காணப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில் ஜெகோவா என்ற பெயர் உபயோகிக்கப்படவில்லை. இது அவர்களுக்கு தெரியும். பாருங்கள், இது அவர்களுடைய பத்திரிகை. No ancient Greek manuscript that we possess today of the books from Matthew to Revelation contains God's name in full. மத்தேயு முதல் வெளிப்படுத்தல் வரை புத்தகங்களில் இன்று நம்மிடத்தில் உள்ள மூல பாஷை பிரதிகளில் கடவுளின் பெயர் முழுமையாக இல்லை. அவர்கள் எந்த அடிப்படையில் யெகோவா என்ற பெயரை சேர்த்தார்கள்? பாருங்கள், இந்த அடிப்படையில் தான் சேர்த்தார்கள். 16ஆம் நூற்றாண்டில் கிரேக்கிலிருந்து எபிரேய மொழிக்கு ஒரு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அந்த மொழிபெயர்ப்பில் YHWH அல்லது யாவே என்ற தேவனுடைய பெயர் பார்க்கலாம். இதை டெட்ராகிராமட்டான் என்றும் குறிப்பிடலாம். இதை தவிர ஹ அடான் என்ற பதமும் அங்கே உள்ளது. அதன் நிமித்தம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். In the New World Translation, the use of the definite article ha before the title Adon limits the application of this title exclusively to Jehovah God. Adon என்ற பதத்துக்கு முன் ஹா வருகிறபடினால் ஹா அதான் என்ற பதம் தேவனுடைய பெயர் மாத்திரமே. இந்த அடிப்படையை கொண்டு ஜெகோவா சாட்சிகள் இந்த மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். எங்கே எல்லாம் யாவே மற்றும் ஹ அதான் உண்டோ ஜெகோவா என்ற பெயரை அங்கே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4:19 பவுல் இப்படி சொல்கிறார். I will come to you shortly if the Lord wills. கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து. இங்கே லார்ட் என்ற பதத்துக்கு பதில் ஜெகோவா என்ற பதத்தை உபயோகம் செய்கிறார்கள். பாருங்கள், மூல பாஷையில் கீரியோஸ் என்ற பதம் இருக்கிறது, ஜெகோவா அல்ல. ஆனால் இந்த 16ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட எபிரேய மொழிபெயர்ப்பில் கீரியோஸ் என்ற பதத்தை ஹ அதான் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனின் மொழிபெயர்க்கும் சட்டத்தின் பிரகாரம் ஹ அதான் என்ற பெயர் எங்கே வருகிறதோ அங்கே யெகோவா என்று அவர்கள் நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனில் மாற்றியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை சரியாக கடைபிடித்திருக்கிறார்களா பார்க்கலாமா? அடுத்த உதாரணம், அதே பகுதியில் இருந்து இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:23 The Lord Jesus on the night on which he was going to be betrayed. இந்த வசனத்தில் கிரேக் மூல பாஷையில் கீரியோஸ் என்ற பதம் இருக்கிறது. அதை நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனில் லார்ட் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் அடிப்படையாக வைத்திருக்கும் எபிரேய மொழிபெயர்ப்பில் கீரியோஸ் என்ற பதத்துக்கு ஹா அதான் என்ற பதத்தை உபயோகம் செய்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் முறைப்படி தேவனுடைய பெயர் யெகோவாவை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் லார்ட் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இங்கு மாத்திரம் அல்ல, அநேக இடங்களில் இதேதான் செய்திருக்கிறார்கள். பிலிப்பியர் 2:11
every tongue should confess that Jesus Christ is Lord. எல்லா நாவுகள் அறிக்கையிடும் இயேசுவே ஆண்டவர். மூல பாஷையில் கீரியோஸ் என்ற பதம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் லார்ட் என்று இருக்கிறது. இங்கேயும் எபிரேய மொழிபெயர்ப்பில் ஹா அதான் என்ற பதத்தை உபயோகம் செய்திருக்கிறார்கள். இவர்களது முறைப்படி இங்கே தேவனுடைய பெயர் யெகோவா வர வேண்டும். ஆனால் முறைக்கு எதிராக லார்ட் என்று எழுதியிருக்கிறார்கள். இங்கேயும் இயேசுவின் பெயர் தேவனின் பெயரோடு இணைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் அவர்கள் மூல பாஷை ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷனில் ஹா அதான் வந்தாலும் அவர்கள் லார்ட் என்று டிரான்ஸ்லேஷன் செய்கிறார்கள். பொதுவான யெகோவா சாட்சிகள் மக்களுக்கு தெரியாது. 350 இடங்களுக்கு மேலே அந்த எபிரேய மொழிபெயர்ப்பில் ஹா அதான் என்ற பதம் வருகிறது. ஆனால் வெறும் 237 இடங்களில் மாத்திரம்தான் நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனில் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏராளமான இடத்தில் ஹா அதான் என்ற பதம் இயேசுவின் பெயரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பெயர் ஹா அதான் எங்கெல்லாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அங்கேயெல்லாம் அவர்கள் முறையை உடைத்து லார்ட் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தெளிவாக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்த பகுதிகளை எல்லாம் விட்டுவிட்டார்கள். ஒரு சில உதாரணங்களை பார்த்தோம். இன்னும் விவரங்கள் வேண்டுமென்றால் tetragrammaton.org அங்கே சென்றீர்கள் என்றால் ஏராளமான இன்ஃபர்மேஷன் அங்கே வைத்திருக்கிறார்கள். இந்த வினோதமான மொழிபெயர்ப்பை யார் செய்தார்கள்? வேதாகமத்தை மொழிபெயர்க்க சிறப்பு பயிற்சி தேவை. உதாரணமாக NASB டிரான்ஸ்லேஷன் கமிட்டியை பாருங்கள். 15 அல்லது 20 வருடங்களுக்கு மேல் ஒரு மொழியை ஆராய்ச்சி செய்து அதில் வல்லுநர்களானவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள். இந்த படத்தில் எல்லோருக்கும் PhD பட்டம் உண்டு. சுமார் 60க்கு மேல் வல்லுநர்கள் அப்படி NASB மொழிபெயர்ப்பு சேவை செய்தார்கள். நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனின் மொழிபெயர்ப்பாளர்கள் யார்? அதை அவர்கள் வெளியிடவில்லை. ஆனால் நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனை யார் மொழிபெயர்த்தார்கள் என்று அவர்களது கவர்னிங் பாடியில் சேவை செய்த ரேமண்ட் பிரான்ஸ் என்பவர் கிரைசிஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் என்று அவர் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். The New World Translation bears no translator's name and is presented as the anonymous work of the New World Translation Committee. Other members of that committee were Nathan Knorr, Albert Schroeder, and George Gangas. Fred Franz, however, was the only one with sufficient knowledge of the Bible languages to attempt translation of this kind. He had studied Greek for 2 years at the University of Cincinnati, but was only self-taught in Hebrew. எவ்வளவு அவர்கள் மொழிபெயர்ப்பதற்கு தகுதி என்று பார்ப்பீர்களா? 3 பேர்களுக்கு அந்த மொழி தெரியாது. எபிரேய மொழியும் தெரியாது, கிரேக் மொழியும் தெரியாது. ஃப்ரெட் பிரான்ஸ் அவர் மாத்திரம் 2 வருஷம் BA லெவல் கிரீக் படித்திருக்கிறார். எபிரேய மொழியில் சுயமாக ஏதோ படித்திருக்கிறார். சரி, எவ்வளவு தூரத்துக்கு ஃப்ரெட் பிரான்ஸுக்கு எபிரேய மொழியை தெரியும் என்று பார்ப்போமா? இந்த கோர்ட் கேஸ் ஸ்காட்லாந்து தேசத்தில் நீதிமன்ற பதிவீட்டில் உள்ளது. டக்ளஸ் வால்ஷ் வர்சஸ் த ரைட் ஆனரபிள் ஜேம்ஸ் லத்தம் கிளைட். ஸ்காட்லாந்து தேச இராணுவத்தில் கட்டாய பணியிலிருந்து விதிவிலக்கு பெற அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள். நீதிமன்ற நடவடிக்கைகள் பதிவுகள் கிடைக்கின்றன. பேஜ் 102க்கு திருப்புவோமா? ஃப்ரெட் பிரான்ஸ் யெகோவா சாட்சிகளின் தலைவராக இருந்தபடினால் அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளை பார்ப்போமா? You yourself read and speak Hebrew, do you? அதற்கு பதில், I do not speak Hebrew. You do not? No. Can you yourself translate that into Hebrew? Which? That 4th verse of the 2nd chapter of Genesis, Genesis 2:4. You mean here? Yes, I wouldn't attempt. கேள்வி என்னவென்றால், நீங்கள் எபிரேய மொழியை படித்து பேசுவீர்களா இல்லையா? அதற்கு பதில், எனக்கு எபிரேய மொழியை பேச வராது. கேள்வி, பேச வராதா? பேச முடியாது. கேள்வி, இதை நீங்கள் எபிரேய மொழியில் மொழிபெயர்க்க முடியுமா? எது? கேள்வி, ஆதியாகமத்தின் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இங்கே செய்ய வேண்டுமா?
ஆம், நான் முயற்சி எடுக்க மாட்டேன். அவரது மொழிபெயர்க்கும் திறமை இதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர்களது நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனின் வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு கமிட்டியின் தலைவர் இவர்தான். 3 பேர்களுக்கு இது கூட தெரியாது. இதனால் தான் தாறுமாறாக வேதத்தை துணிந்து குலைத்து இருக்கிறார்கள். அகராதிக்கு எதிராகவும் அவர்கள் இலக்கணத்துக்கு எதிராகவும் மொழி பெயர்த்திருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கும் பிரியமான மக்களே, உண்மையான யெகோவாவின் சாட்சி வேதாகமம் ஒன்றே. The true witness to Almighty God is Scripture. யெகோவா சாட்சிகள் பத்திரிகைகள் வேதாகமத்திற்கு ஒப்பிட முடியாது. அதில் உள்ள தவறுகளை ஒரு அளவுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷனில் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்த வசனங்களை, அதை குறித்த பகுதிகளை எல்லாம் குழப்பி வேதம் உண்மையாக கற்றுக் கொடுக்கும் காரியங்களை மறைத்து விட்டார்கள். இயேசுவின் ஸ்தானத்தை ஒரு வேலைக்காரனின் ஸ்தானத்துக்கு இறக்கிவிட்டார்கள். உங்களது எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. நித்திய நரகமா அல்லது நித்திய ஜீவனா? நீங்கள் தான் நிதானிக்க வேண்டும். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார், ரட்சிக்க விரும்புகிறார். ஜெபத்தோடு வெறும் வேதத்தை படியுங்கள். நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் நம்பத்தக்க ஒரு வேதாகமம் அல்ல. யெகோவா சாட்சியின் வெப்சைட்டில் இருக்கும் ஏஎஸ்வி வேதாகமத்தை படியுங்கள். ஆண்டவர் உங்களோடு நேராக பேசுவார். மரணத்திலிருந்து தப்பிக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். வணக்கம்.